ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்டில் அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முங்க. ரொம்ப ஈஸி. தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன நம்மனா ஒரு வேர்ல்டு கட்டிக்கலாமா இல்லை இந்த வேர்ல்டே பார்த்துக்கலாமா? அது வேணால் ஒரு 150 பிளாக் தள்ளி போனோம். பட் ஸ்டில் எனக்கு வேணால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வேணால் தள்ளி போயிடுறேன். இந்த ஃபார்மோட ஒர்க்கிங்கை பாருங்கள். ஐயோ, ஏன்டா இது இப்படி லேக் ஆகுது? நான் நெட்டுக்கு யூஸ் பண்ணலைங்க. அப்போ ஏன் தான் இவ்வளோ லேக் ஆகுதுன்னு தெரில. ஸ்டில் இன்னொரு ஃபார்ம் ஒர்க் ஆகுதுங்க. ஓ மை காட். இந்த ஃபார்மில் இருந்தோன்னே எனக்கு போயிட்டு முடிச்சிடும். வாங்க கீழே போட்டுக்கலாம். டோ பெக்கரா அப்போ சரி ஐயோ வாய் வேறு வளருது நண்பர்களே. அப்பப்போ என்னோடய ஸ்கின்னு மாறிடும். ஏன்னா இது வேணால் என்னோடய உண்மையான இது இல்லை, வேறு ஒரு மொபைல் இது. ஏன்டா இது வேறு லோட் ஆக மாட்டேங்கி? ஏன்டா வெறுப்பேற்றிருக்கேன்? ஏன்டா வேறு இங்கே தானடா போனோம் ஃபஸ்ட்டு. ஐயா முடியலங்க, தோணுது எனக்கு. ஆனால் நான் இவ்வளோ நேரம் வழியை மாறி போயிட்டுருக்கேன். ஓ மை காட். சரி ஓகே. இப்போ வந்து லோடாவிடா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருக்குது ரைட்டா. இந்த வில்லேஜ்லேருந்து ஒரு 150 பிளாக் வரணுங்க. ஒரு 150 பிளாக்குன்னா இப்போன்னா 280 இருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380க்கு நான் போயிட்டேன்னா கரெக்டாக எனக்கு வந்துடுங்க. ஸோ வாங்க, நான் பாட்டுக்கன்னா 380க்கே போகிறேன். ஸ்டில் என்னால் வேணால் வில்லேஜை பார்க்க முடியும். 350 எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போய்க்கலாம். இங்கே பாருங்க, 350னா சும்மா இங்கேருந்து பறந்து லைட்டாக வந்தாலே போதும். ஓகேங்களா? ஆனால் நான் வேணால் இந்த சைடுக்காக போய்க்கிறேன். ஏன் ப்ரோ அப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறேங்க? ஏன்டா இவ்வளோ டீப்பாக போகுது கேட்குறேன். சரி ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்க. ஒரு 280லேருந்து ஒரு 350 வந்து ஃபார்மை வந்து நம்ம எங்கேனாலும் கட்டிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்குன்னா ஒரு ஃப்ளாட் வேர்ல்டு இதெல்லாம் கட்ட முடியும். வேறு எங்கடா நான் கட்டுவேன்? எங்கேயும் இடம் இல்லையே. பேசாமல் வேறு வேர்ல்டுக்கே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறுப்பாகுது. ஓகே, இந்த வேர்ல்டு பேர் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அடங்குயால டேய்யா. ஓகே, இந்த வேர்ல்டு நேம் பார்த்துருப்பீங்க. 864 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா நம்மளுக்கும் அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் 1K ரீச் ஆக முடியும். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக சும்மா விட்டு போயிட்டீங்கன்னா என்னோடய சேனல் எங்கேயோ போய்டும். ஸோ பார்த்து விடுங்கப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா 6776. ஓகேங்களா? இதுதான் நம்பர். இதை வச்சு தான் க்ரியேட்டும் பண்ண போகிறோம். ஸோ லைக் போட்டு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டுச்சிங்க. 6776 கரெக்டான ஸ்பான் பண்ணி விடுட்டேன். இதுக்கே எனக்கு 3.5 நிமிஷம் போயிடுச்சுப்பா. ஏன்டா 6776 சீடே என்ன சோதிக்கிற பற்றியா ஃபார்மை கட்ட விடாமல் எங்கே தூக்கிட்டு வந்து போட்டிருக்காம இருக்கேன். இங்கே எப்பட்றா நான் ஃபார்ம் கட்டுவேன்? அடப்பாவிகளா, உங்களை விஷனு அதுக்கு நான் அந்த வேர்ல்ட்லேயே எங்கேயாச்சும் போய் தேடி இருப்பேன்டா. அடப்பாவடா, இதில் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம். ஏங்க நான் சொல்கிறேன், இனிமேல் யாருமே 6776 சீடிலே வராது. எப்படி திருப்பாங்க சோதிக்கிறானுங்க? எப்பாடே அதற்கே போகிறேன். சரி ஓகே, லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறேங்க. போயிட்டு பார்த்தா பீச்சு. சரி கடல் தாண்டு போய் பார்த்தா காடு. எப்படி திரும்ப ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு அதுலேயே வேஸ்ட்டுங்க. ஏன்டா ஏன் சேரடே, நான் பாவே கட்ட விட மாட்டேங்கடா. இதுக்கே ஒரு 4 நிமிஷம் போயிடுச்சுரா. நான் வர வீடியோவில் எடுத்து ஒரு 15 கூட எடுத்து அதை கூட நிறைய பேர் பார்க்கணும் தானே போடுறேன். போங்கடா கடைசி வரையும். ஆனால் அந்த வேர்ல்டு தாங்க எனக்கு வெறுப்பாகுது. இப்போ வாங்க பில்டு பண்ணலாம். இப்போனா ஒரு சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? அது கிடையாது. ஐயோ, இதுக்கு ஒருக்கா ஒரு பிளாக்கு வேறு நான் வச்சுக்கணும் போலுங்க. ஓகே, இப்போனா இது ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கிறதுங்க. இதுக்கோ இப்போனா 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக வந்துச்சா? இப்போனா இது ஒரு பிளாக். 1 2 3 4
5 5 6 7 8 9 10. இப்போ எதுக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே 10 இருக்கும். அந்த 10ஓட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 நிற்கிறோம். கரெக்டாக இன்னும் அரௌண்டு இந்த ஒரு பிளாக் சம்திங் தான் இருக்கும். இது அடையடா, ஏன்டா டே பிளாக்கை மாற்றி ப்ளேஸ் பண்ணுறோம். இது ஆடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இல்லை, கிராஸாக போட்டேன். ஆனால் இந்த ஃபார்ம் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஒன்றா இப்போ ஒரு எத்தனை பிளாக் வேணுமோ தோண்டுங்க. அதுக்கு 1000 பிளாக்னா 1000 பிளாக் தோண்டாதீங்க, அது தப்பு. ஒரு 5 இல்லை 6 பிளாக் தோண்டிக்குங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நீ கட்டுற ஃபார்ம் வந்து எனக்கு வந்து ஜாவாவில் வேலை செய்ய மாட்டேங்குது ப்ரோ, அது ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ராக் எடிஷன். மோஸ்ட்லி வந்து மொபைல் பிளேஸுக்கு பெட்ராக் எடிஷன் தான் வரும். ஏன் பிசி பிளேஸை சில பேருக்கு நினச்சா பெட்ராக்கு வாங்குவாங்க, ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து பெட்ராக்கு தான் எல்லா மொபைல்லையும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாவான்ற ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லை, சில யூடியூபர்ஸ்லாம் வந்து கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கமெண்ட் யூஸ் பண்ணி உட்டன் ஆக்ஸ் வச்சு இங்கேருந்து அந்த கார்னரோட உடைப்பாங்க. ஆனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அந்த கமெண்ட் இருக்கான்னு கூட தெரியாது பெட்ராக்கில். நான் ஆனால் உடச்சிட்டு மட்டும்தான் போகிறேன். பொறுமையாக பாருங்கள், அது எவ்வளோ நேரம் எடுக்கணும் எனக்கு தான் தெரியும். நீங்கள் சும்மா வேணால் பார்ப்பீங்க. சில பேர் டுட்டோரியல் கூட தேவைப்படாது, ஆனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வச்சுப்பாங்க, ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் வேணும். எந்த ஃபார்ம்னாலும் நிறைய பேருக்கு நிறைய ஃபார்ம்ஸ் தேவைப்படும். லைக் சில பேருக்கு ரைடு ஃபார்ம் தேவைப்படும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்டு ஃபார்ம் தேவைப்படும். உட்டு ஃபார்ம்னால் எனக்கு வந்து ரெட் ஸ்டோன் பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது. ரெட் ஸ்டோன் ஃபார்ம்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா ரெட் ஸ்டோனில் எனக்கு ஒன்றும் தெரியாது. ரெட் ஸ்டோன் ஒர்க்கா நான் வேணால் யூடியூப் பார்த்து தான் கேட்டேன், அதுவும் தப்பாக பண்ணிட்டேன்னு அந்த வேர்ல்டு டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணிட்டேங்க. ஸ்லைம் ஃபார்மாக கேட்டேன், எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் அந்த ஒரு ஃபார்முக்காக 20 ஃபார்ம் கேட்ட வேர்ல்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபார்ம் மட்டும் இருந்துச்சு, இப்போ அந்த கேம் கூட ஜாலியாக இருந்திருக்குங்க. அப்போல்லாம் நான் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்க மாட்டேன். கிராஃப்ட்மேன் 1.22+ தான் விளாண்டுருப்பேன். அந்த கேம் பேர் அது, ஆனால் அப்டேட்லாம் பழசு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பெருசாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பெட்டு வைக்கணும். 10 பெட்டு வச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே ஒரு 10 பெட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று இங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்படின்னா நீங்கள் வேணால் இங்கே ஸ்லாப் வச்சுட்டு இங்கே கூட வச்சுக்கலாம். அப்படின்னு அந்த சென்டரில் வச்சுட்டு இங்கே 2 ஸ்லாப் வச்சுக்கலாம். நானும் வித்தியாசமாக கட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட்டப் பண்ணால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பிளாக் தோண்டிக்குங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைக்கிறதுக்கு. மேபி இந்த பிளாக்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் வேணால் இந்த இடத்துல ஒரு டார்ச் வச்சுக்கலாம். நான் வேணால் வெளியே போகிறதுக்கு எனக்கு தேவைப்படும். அப்படின்னா உங்களுக்கு வேணால் 20 வில்லேஜஸை போகணுன்னா நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு 40 50 60 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 10 வில்லேஜஸ்னால் ஒரு அயன் கொலும் ஸ்பான் ஆகும், 20னா 2, ஓகேங்களா. அந்த ஒரு ரிலேட்டட் தான் பெட்ராக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 வில்லேஜர் 1 2 3 3 ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஐயோ வந்துட்டான்டா
18 மட்டும் தப்புங்க. ஸோ 18 அடிக்கும் தான். போடு போடு, மூலையில் மாட்டிக்கிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18, 19, 20. ஓகே, இப்போல்லாம் வந்து பண்ணால் இத்தனை வில்லேஜஸ் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா இதோ இந்த மாதிரி ஸ்பான் ஆகிட்டேன்னா இவன் வேலை எடுக்க மாட்டான். அதுபோல் வேலையை பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு கம்னு வந்துடுவாங்க கூட. அதான் ஓகேங்களா. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்க வேலை எடுக்க முடியாது, ஏன்னா கரெக்டாகிடுச்சு ப்ளேஸு. ஸோ 20 வில்லேஜஸ் இருந்தோடனே உங்களோட அயன் கோலம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம ஃபார்ம் வேலை செய்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களை கவர் பண்ணணும். கவர் பண்ணுறதுக்கு வந்து ஐயோ மண்டை இடிக்குதுங்க அவங்களுக்கு. சரி ஓகே, கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டார்ச் வச்சுருங்க. அப்படின்னா உள்ளே ஜாம்பி ஸ்பான் ஆகி இவங்களெல்லாம் கில் பண்ணி நம்மளுக்கு வேணால் வேஸ்ட் ஆகிக்கிறோம் ஃபார்மையே. அதான் யூஸ்வலி ஜாம்பிஸ் பண்ணோம். ஓகேங்களா. இப்போன்னா நடுவில் கூட வச்சுருங்கப்பா. இப்போன்னா இவங்களுக்கிட்ட நடந்து போகிறதுக்கு கூட கேப் வேணும்ல. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக்கு கூட மேலே விட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி கரெக்டாக இருக்காடா நடக்க. நடக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குங்க. லைக் இப்போ வந்து இந்த மாதிரி ஏறணும்னு வைங்களேன். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக தான் வேலை செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி அங்கெல்லாம் உடையுதுங்க. சரி, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிளாக் வைக்கக்கூடாது. நானும் இந்த பிளாக் தானே வச்சுருந்தேன். இந்த கவுபுல் ஸ்டோன் வேணா தூக்கி அடிச்சிடலாம். என்ன இப்போதைக்கு வேஸ்ட்டு. இப்போன்னா இந்த ஒரு இவங்க வேணா உள்ளே வச்சே பூட்ட போகிறோம். ஏன்னா இவங்க தான் நம்மளுக்கு வேலை செஞ்சு நம்மளுக்கு நிறையவே அயன் தர போகிறாங்க. அவங்களோட ஒரு ப்ரொடெக்டர் தான் அயன் கோலம். அந்த அயன் கோலம் நம்மளுக்கு டை ஆகி நம்மளுக்கு அயன் ஃப்ரீயாக தருவான். ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட்டு ஃபார்முங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க, இதுவும் ஒன்றா அசால்ட்டு தான். இந்த பிளாக்கை கூட நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணிங்களா. இப்போ ஒன்றா நம்ம மைண்ட் பண்ண பிளாக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டோன் கட்டுரு அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் பிரிக்ஸாக மாற்றி வச்சிங்கன்னா கூட நீட்டாக இருக்கும் பார்க்க பில்டு. நீங்கள் வந்து என்ன மாதிரி தான் பிளாக் எடுக்கணும்னு இல்லை, ஒரு டிசைனுக்காக தான் நான் வைக்கிறேன். ஓகேங்களா. சரி ஓகே, கிட்ட ப்ளேஸ் பண்ணவொடனே ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வாங்க. பிடிச்சவொடனே எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது தேவைங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றா மெயினாக தேவைப்படுறது லாவா பக்கெட், வாட்ரு பக்கெட், சைன். மெயினுங்க கலெக்ஷன் சிஸ்டம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பர். நெக்ஸ்ட்டு ஒன்றா செஸ்ட்டும் எடுக்கணும்ப்பா. செஸ்ட் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம். செஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கார்னருக்குனாலும் வந்துக்கலாம். இப்போ நான் வேணால் இந்த கார்னருக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த கார்னர் மேடாக இருக்குல்ல, அப்போ இந்த கார்னருக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் இந்த ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக் மட்டும் உடச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஓகேங்களா. இதை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஆப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குட்டி ஏரியா தான் இதுக்கு நம்ம செய்ய போகிறோம் கலெக்ஷன் சிஸ்டம்க்கு. எல்லாமே மெயினுப்பா. ஓகேங்களா. ஒரு ஸ்டார் கேஸ் செஞ்சுக்குங்க. லைக் இருங்க வந்துடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இந்த 2 செஸ்ட்டு உடச்சிட்டு பிளாக் உடச்சிட்டு இது மேலே இதை வச்சுட்டு இது மேலே நீங்கள் பிளாக்கு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சா கூட கரெக்ட் தான். தப்புன்னு சில பேர் நினைப்பீங்க, அது தப்பு கிடையாதுங்கண்ணா. இதெல்லாம் ஒரு இதுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டார் கேஸ் செஞ்சுக்கோங்க. 1 2 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 அவ்வளோதான். 3 போதும். அப்போ தான் கரெக்டாக நடந்து வரத்துக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈஸியான வேலை தான் செய்ய போகிறோம். இப்போ இதெல்லாம் தூக்கி அடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒன்றா கலெக்ஷன் சிஸ்டம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒன்றா வாட்டர் ஃப்ளோவிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் எடுத்துக்கோங்க. படிக்கட்டு எடுத்துகிட்டுனா லைனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டோன்னா மேலே ஒரு பிளாக் வச்சுங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போனா நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லா வாட்டரும் ப்ளேஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆகிட்டே அடப்பாவி. ஓகே, ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் ஒன்றா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இந்த கார்னரில் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் 2 பிளாக் ஓட்ட வச்சுக்கிட்டேன். வெஸ்ட்டு இது மேலே ஒன்றா ஒரு 2 வாட்டர் பக்கெட் வைங்க. வாட்டர் பக்கெட் வச்சோன்னே இந்த இடத்துல ஒரு பிளாக் வருதா. ஓகே, இந்த கேப் வர்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளாக் வச்சுருங்க. இதே இந்த மாதிரி வச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஈவனாக இங்கேயே தள்ளுவானுங்க. தள்ளோடனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த இடத்துலையும் ஒன்றா புஷ் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஹேண்டு ஸ்லிப்பு வேறு ஆகுதுங்க. இந்த ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த கார்னரில் இப்படி தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டிங்கன்னா கூட வாட்டர் ஃப்ளோ ஏன்டா ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று ஊற்றுறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓ மை காட், கரெக்டாகவே இல்லை. இது இங்கே ஒன்று,
இங்கே ஐயோ ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சிம்பிளான ஒரு ஒர்க்கான ஃபென்ஸ் கேட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேணால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஷிஃப்ட் அமுக்கணும். ஐயோயோ ஷிஃப்ட் அமுக்கு. இப்போ ஒன்று இங்கே ஒரு ஷிஃப்ட் அமுக்கி இங்கே ஒன்று ஷிஃப்ட் அமுக்கி இங்கே ஒன்று வீடா. ஐயோ வீடா தம்பி வீடா. ஓகே, இப்போ ஒன்று இதை ஓப்பன் பண்ணி மட்டும் விட்டுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அயன் கோலம்ஸ் வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் சுற்றி ஒரு வால் வைக்கணும். வால் வச்சே ஆகணும். ஒரு 2 பிளாக் மேலேயாச்சும் வச்சுக்கோங்க. வச்சே ஆகணும் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜிகு அடங்க வெயிடா பட்டு ஜாவாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபார்ம் கூட ட்ரேடிங் ஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபு வேணும். ஸ்லாபு வேணும். ஸ்லாபு எங்கே இருக்குடா அதான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் எடுத்து நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கணும் சுற்றி. அப்போ தான் நான் மேலே அயன் கொண்டு ஸ்பான் ஆக மாட்டானுங்க. அப்படின்னா மேலே ஸ்பான் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ரேட்டை குறைச்சி விட்ருவானுங்க. எப்போன்னா அயன் குளம்னா உள்ளே இந்த மாதிரி ஸ்பான் ஆகிட்டாங்கன்னா ஸ்லாப் வச்சுருங்க. வெக்க மறந்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு வச்சுருங்க. அப்படின்னா பொறுமையாக அவங்க ஸ்பான் ஆனோன்னு பொறுமையாக தள்ளி விட்ருங்க. அடிச்சிங்கன்னு வைங்களேன், அவங்க உங்களை அடிச்சு அவுட் ஆகிடுவாங்க. ஹார்ட் கோர் வேர்ல்டுன்றவங்களாம் அவுட்டு தான். ஒரே நான் வச்சுருவான் அயன் குளம். அதுவும் நல்லா 6 பேரே போடல ப்ரோ. அப்போ வந்து ஏதோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் கெட்ட போது இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஹார்ட் கோர் வேர்ல்டு லாஸ் ஆகிட்டோம். ஸோ பார்த்துக்குங்க இதாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாவா. இப்போ என்ன அயங்கோனா ஒரு 3 பிளாக் ஹைட்டுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வைங்க. ஏன்னா கேட்ஸுக்கு ஒன்று அடிப்படாது. இந்த மாதிரி ஒன்று வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாவா வச்சா இங்கே ஊற்றக்கூடாது. ஊற்றுவியா லாவா? என்னடா ஊற்றுது கீழே? ஐயையோ இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்றா அது எங்கேயும் ஊற்றாது. நீங்கள் ஒன்றா இந்த ஃபென்ஸுக்கு பதிலாக கூட நீங்கள் வேணால் இந்த சைன்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த கார்னரில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபென்ஸ் இருந்தால் போதும். அப்படின்னா இந்த மாதிரி தள்ளலாம் கூட இந்த மாதிரி தள்ளிட்டு வந்தால் கூட போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். சாம்பிள் தான் ஓகேங்களா? இப்போன்னா ஒரு அயன் கோலம் இப்படி ஸ்பான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தள்ளிட்டே போவான். தள்ளிட்டே போயிட்டு நேராக அந்த லாவா மேலே வந்து உட்காருவான். உட்காண்டான்னு வச்சுக்கிங்களேன், இந்த மாதிரி அடி விழுவான் அவனுக்கு. ஓகேங்களா? இருங்க, இந்த ஃபென்ஷனை எடுத்துடுறேன். தம்பி உள்ளே போ. நீ உள்ளே போய்ட்டு தான் நீ எறியணும். இதையும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகிட்டு உங்களை நடுவில் தள்ளிட்டு அவங்க டை ஆகிடுவாங்க. டை ஆன லூட்டெல்லாம் நம்மளுக்குன்னா இதுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? 5 அயன் வந்திருக்கா. இப்போன்னா ஷவல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒன்றா பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முக்கு நேராக 1 2 3 4 5 6 7 பிளாக் வந்துடணுங்க. 7 பிளாக் வந்துட்டு சுற்றி இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணணுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போன்னா ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் இவங்களை கில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு நம்ம ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நீங்கள்லாம் ஏஎஃப்கே தான் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 12 தான் இருக்குது. ஸ்பான் ஆகுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்பான் ஆகிட்டான். அப்போ இது ஒன்றா எல்லா அப்டேட்டுக்கும் வேலை செய்யும். நான் கம்பல்சரி சொல்லுவேன். இதை பாருங்கள், 2 அயன்களுமே ஸ்பான் ஆகிட்டாங்க. ஓகே, சூப்பருங்க. நம்ம ஃபார்ம் ஃபைனலி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ப்ரோ, கேட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஏற்றுது ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் லாவா செட்டப் வச்சாலும் அயன் கோலம் சொன்னால் டை ஆகிடுவாங்க. அது மேலே பட்டு ஐயோ இவனை நானே பின்னாடி தள்ளுறேன்னு நம்புகிறேன். தம்பி பின்னாடி போவான். அந்த மாதிரி டை ஆகிடுவாங்க இவங்களே. போடா என்னடா. இப்போ இதான் என்னோடய ஃபார்ம் லூட். ஓகேங்களா? இதை பார்த்துங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஏஎஃப்கே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அது பொறுத்து. ஓகேங்களா? வில்லேஜர்ஸோட ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணோன்னா ஏதோ குட்டி வில்லேஜ் மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். 20 பெட்டு இருக்கிறதுனால. அதனால் அயன் கோலமாக ஸ்பான் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி தாங்க இந்த ஃபார்ம் வேலை செய்யும்.
பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதை பாருங்க. ஏங்க கீழே ஒரு மைண்ட் ஷாஃப்ட், அது வந்து ஏன்ஷியன்ட் சிட்டியா அது? சரி, யாருக்கு தெரியும். அவ்வளோதாங்க நம்ம ஃபார்ம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.